அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம் நாடு 15 ஆகஸ்ட் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் வாங்கிட்ட பிறகு நம்ம நாட்டுக்கான சட்டங்களையும் நம்மளே வடிவமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு முழுவதாக வடிவமைக்கப்பட்டு அதை நவம்பர் 26, 1949 நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றம், அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க அதை அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கிட்ட நாள் நவம்பர் 26, 1949. அதற்கு பிறகு அதை முழுசாக எக்ஸிக்யூட் அதாவது அமுல்படுத்தினது பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1950. அதை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். 76வது குடியரசு தினம் இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் அப்படின்னு பாரதி அவருடைய கவிதையில் எழுதுவார். நாம் இருக்கும் நாடு நமது ஆகிறதுக்கு எவ்வளோ தியாகங்கள், எத்தனை பேருடைய வேர்வையும் ரத்தமும் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்படி பல பேரினுடைய உழைப்பினால் நம்மளுக்கு சுதந்திரமாகவும் குடியரசாகவும் கொடுக்கப்பட்ட நம்முடைய நாட்டிற்கு சிறந்த குடிமக்களாக நம்மளுடைய கடமை என்னவோ அதை நம்ம செய்வோம். நம்முடைய நாட்டை தூய்மையாக வச்சுக்க பழகுவோம். நம் நாட்டினுடைய வளங்களை பாதுகாத்து, நம் நாட்டினுடைய அறங்களை பாதுகாத்து, நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் இழந்து போகாமல், அதே மாதிரி மூட நம்பிக்கைகளையும் மூழ்கி இருக்காமல், கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் நல்லவர்களாய் நல்லபடியாக சிறப்பானதொரு தேசத்தின் மக்களாய் வாழ்வோம். அகிலம் போற்றியது நம்முடைய பாரதம். அப்படிப்பட்ட பாரத தேசத்தினுடைய, இந்திய தேசத்தினுடைய சிறந்த மகன்களாகவும் மகள்களாகவும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வோம். நம் தேசத்திற்கு பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.